நிறையா ஃபர்ஸ்ட் லுக் டீசர் பார்த்தாச்சு. ஸோ படம் பற்றி நிறைய சுவாரஸ்யமான தகவல் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுற எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணுறதுக்காக படத்தோட டீமை ஸ்டேஜை வெல்கம் பண்ணிடலாம். ஸோ முதலாவதாக படத்துடைய ப்ரொடியூசர் ஃபவுண்டர் ஆஃப் GVKM எலிஃபண்ட் பிக்சர்ஸ் டத்தோ படுகாஸ்ரீ டாக்டர் மோகன சுந்தரம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் வெல்கம் சார். அண்ட் மாயன் படத்துடைய ஹீரோ வினோத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் வெல்கம் டு தி ஸ்டேஜ். மாயன் படத்துடைய BGM மற்றும் RR பண்ண போற ஜோன்ஸ் ரூபர்ட் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். படத்துடைய சினிமாட்டோகிராஃபர் திரு அருண் பிரசாத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக எடிட்டர் ரஜீஷ், ப்ளீஸ் வெல்கம் டு தி ஸ்டேஜ். ஹீரோயின் பிரியங்கா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம், ஹாலிவுட் ஹீரோயின். அண்ட் ஃபைனலாக கேப்டன் ஆஃப் தி ஷிப் படத்துடைய ப்ரொடியூசர் அண்ட் டிரெக்டர் J. ராஜேஷ் கண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். மாயன் டீசர் பார்த்தோம்ல, ஐ ஆம் எக்ஸைட்டட். நான் மிரண்டு போயிருக்கேன் ஆக்சுவலி. ஸோ நான் இது பைலிங்குவல் மூவி, தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஸோ நான் இங்கிலீஷில் லீடாக பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இங்கிலீஷில் லீடாக பண்ணாலும் நான் ஒரு தமிழ் பொண்ணு. ஸோ பெருமையாக இருக்குது தட் நான் ஒரு பெருமையாக இருக்குது தட் ஐம் பீயிங் பார்ட் ஆஃப் ஒரு இங்கிலீஷ் மூவி, ஹாலிவுட் மூவி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இட்ஸ் அ வெரி ரேர் இல்லையா, வெரி ரேர் டு சி அன் இந்தியன் தமிழ் சினிமா. ஸோ சாரி, இங்கிலீஷ் சினிமா, இங்கிலீஷ் சினிமா சாரி. ஸோ அது கொஞ்சம் பெருமையாக இருக்குது. ஐம் ஃபீலிங் வெரி ப்ரவுட் and I would like to thank everybody. Datto Monasundaram sir, he is the pillar of the team, and Mrs. Datto and Ganesh sir, and my co-actor Vinod. He is a fantastic actor, actually very natural actor, and our very own director Rajesh Kannan. I'm very thankful to him, and all our technicians and everybody who is being part of this. I'm very happy that I'm being actually in this movie. எல்லாரும் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் அண்ட் தேங்க்யூ. வணக்கம், குட் ஈவினிங். இப்போ சொன்னாங்க பார்க்கும்போது என் லைனு இங்கே பேசிட்டாங்க. ஓகே, first of all I want to thank my parents for giving me the first of all thanks my parents for giving me this opportunity. And நம்ம ராஜேஷ் சார் அதெல்லாம் கேட்டாங்க போது என்கிட்ட, ராஜேஷ் சார் எப்போ அவங்க தெரியும்னு. நான் ஒன்றும் சொன்னேன், இட்ஸ் ஆல் பிகாஸ் சிவன். ஏன்னா அவரும் சிவன் பக்தன், நானும் சிவன் பக்தன். ஸோ இப்போ பார்க்கணும் சிவன் மாதிரி தான், பட் நாட் ஷுவர் yet. ஓகே, this is my first movie in Kollywood. எனக்கு ரொம்ப நாள் ஆசை தான் கோலிவுட் படம் செய்யணும்னு, பட் ஐ டோன்ட் ஹேவ் த ஆப்பர்ச்சுனிட்டி. பட் நவ் த ஆப்பர்ச்சுனிட்டி கேம் டு மீ பை சிவன். ஸோ தேங்க்ஸ் டு ஆல். அண்ட் இப்போ டீசர் பார்த்தீங்களா, நானும் டீசர் பார்க்க வேண்டிய முன்னுக்கு, பட் டீசர் பார்த்தேன். I didn't spend any hard work on set. It's all because I have an amazing team. Start from director, art director, and our Ramesh, everyone. I'm very blessed because சில மூவியில் டீம் இருக்கும், but don't have teamwork. இங்கே teamwork இருக்குது, சப்போர்ட் இருக்கும், எல்லாமே இருக்குது. And I'm very blessed to be part of this project, and most probably it's because of Shivan. Thank you, and most probably thank you all, and we really seek your blessings and do support us, and thank you so much. Bye-bye. என்ற தமிழ் தாய்க்கன் முதல் நன்றி. இங்கே வந்துட்டு எல்லாருக்கும் உங்கள் டைமுக்கு ரொம்ப நன்றி. மாயன், ஏன் மாயன்? மாயன்னா யார்? மாயன்னா எல்லாமே நம்ம உடனே மாயன் எல்லாம் மெக்சிகோ போயிடுவாங்க, மாயன் கல்ச்சர், மாயன் கேலண்டர்னு. அதுக்கும் இந்த படத்துக்கும் தொடர்பு இருக்குன்னா இருக்குது. ஆனால் என்னை பொறுத்தவரையும் அதை நீங்கள் அப்படி ரிவர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா மீறி போனால் ஒரு 3000 வருஷத்துக்கு மேலே போக முடியாது. பட் நம்ம தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே ஒரு 25,000 வருஷம் இருக்குது. சிவன் எடுத்துகிட்டா அதுக்கு மேலே
அதுக்கு முன்னாடி. ஸோ என்னை பொறுத்தவரை இந்த படத்தில் நான் எடுத்துக்கிட்ட மாயன் வந்து சிவன். இதை பைலிங்குவல், ஏன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்படின்னா, இந்த ஸ்கிரிப்டு எந்த ஜியாகிரஃபியில், ஒரு சைனாவில் வச்சாலும், டோக்கியோவில் வச்சாலும், மெக்சிகோவில் வச்சாலும், லாஸ் ஏஞ்சல்ஸ் வச்சாலும், எங்கே வச்சாலும் அந்த ஸ்கிரிப்ட் உட்காரும். அதற்கான தன்மை அதுக்கு இருக்குது. சைனீஸும் கனெக்ட் பண்ணிப்பான், மெக்சிகனும் கனெக்ட் பண்ணிப்பான், ஒரு அமெரிக்கனும் கனெக்ட் பண்ணிக்கூடிய ஒரு பேஸ் கிடைச்சது. அதனால ஒய் டோன்ட் வி ட்ரை பைலிங்குவலுங்கிறது தான் என்னுடைய தாட். அதுக்காக தான் இதை இங்கிலீஷ்லையும் ட்ரை பண்ணேன். இன்னொன்று, நம்ம பெருமைகள், நம்ம விஷயங்களை நம்மளே கல் தோன்றி முன்தோன்றா காலத்து முன்தோன்றிய மூத்தக்குடி தமிழ்குடி அப்படின்னு முன்தோன்றா காலத்து முன்தோன்றிய மூத்தக்குடி தமிழ்குடி நம்ம அடிக்கடி நம்ம பெருமைகளை நம்ம சொல்கிறத விட நம்ம கல்ச்சரையும் நம்ம பெருமையும் நமக்கு வெளியில் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா நம்ம ஒரு தெலுங்கோ ஹிந்தியோ பைலிங்குவல் பண்ணுறது அவங்களுக்கும் நம்மளை பற்றி தெரியும், தெரியாத விஷயங்கள் எதுவும் கிடையாது. வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது இந்த ஸ்கிரிப்டுக்கு அதுக்கான எலிமெண்ட்ஸ் இருந்தது, நம்ம கல்ச்சர், நம்ம பேஸ் எல்லாமே இருந்தது. ஸோ ஐ தாட் வை டோன்ட் வி டச் தட் இன் இங்கிலீஷ் ஆல்சோன்னு பிச் பண்ணேன். அதுக்கு ஈவன் டத்தோ வாஸ் லைக் யூனோ ஹி செட் ஓகே பண்ணு, என்ன பண்ணுமோ பண்ண, எனக்கு நம்ம டீச்சரும் பார்ப்போம், அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு சொல்லி அதான் ஒரு சின்ன இதை பண்ணி பார்ப்போன்னு ஒரு முயற்சி. அந்த முயற்சிக்கு ஐ ஷுட் தேங்க் ரமேஷ் ஆச்சாரியா. ஏன்னா எனக்கு என்ன வேணுங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாரு. அதுவும் சிஜி எங்கே தேவை அப்படிங்கிற ஒரு சின்ன கணக்கு இருக்குது. ஏன்னா நம்ம காஃபியில் உப்பு போட்டு குடிக்க முடியாது, உப்பு போட்டால் தப்பு, சக்கரை தான் போடணும். ஸோ சிஜிங்கிறத திணிக்கக்கூடாது. தேவையான இடத்துல நம்மளால் ஃபிசிக்கலாக ஒன்று உருவாக்க முடியாத இடத்துல தான் அந்த இமேஜினேஷன் இது உள்ள வரணுங்கிறதுக்கு எனக்கு ரமேஷோட சப்போர்ட் வந்து இனிஷியலாக ஸ்கிரிப்ட் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஒய் நாட் பி கோன்னு சொல்லி தான் இதை ட்ரை பண்ணோம். ஐ ஹோப் இட் ஒர்க்ஸ். ஸ்கிரிப்டோட பேஸ் அப்படின்னா ரொம்ப பெருசாக ரிவீல் பண்ண முடியாது, பட் ஒரு சின்ன விஷயம் சொல்ல முடியும். சின்ன வயசுலேருந்து தப்பு பண்ணால் சாமி கண்ணை குத்துன்னு சொல்லி தான் வளர்த்தாங்க. ஆனால் குத்துமா? உண்மையாது? கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, அது உண்மையிலே குத்தும்னா நம்ம ஊரில் எல்லாமே பாதி பேர் குருணா தான் திட்டு இருப்போம். முதலமைச்சர், பிரதமர், எவனுமே எல்லாம் குருணா தான் இருப்பான். கடைசியை பார்த்தா சாமியே வந்து இவரெல்லாம் ஏன்டா படித்தோன்னு சொல்லி அதுவே கண்ணை குத்திட்டு கூலிங் கிளாஸ் போட்டு தான் உட்காந்துருக்கும் கோயிலில். சரிதான். ஸோ தப்பு பண்ணால் சாமி கண்ணை குத்தாது, அது ஒரு வகையில். ஆனால் கர்மான்னு ஒன்று இருக்குது. கர்மானா என்னென்னா ஒரு செயல் வினை அப்படின்னு சொல்லலாம். அது பாசிட்டிவாக நம்ம நல்ல விஷயங்கள் செய்யும்போது கர்மா செயல்வினை ஆகிடும். நம்ம கெட்ட விஷயம் பண்ணும்போது கர்மா நமக்கே வச்சுக்கிற செய்வினை திரும்ப வரும். ஸோ இந்த கர்மா வந்து ஒரு விஷயம். இந்த கர்மா இன்னொரு ஆங்கிள் எப்படி பார்க்கலான்னா, இன்றைக்கி நிறைய ஒரு மனிதனுடைய சாபங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ ஒரு நாட்டு ஆளர் ஒன்றாலும் சரி, நமக்கு மேலே நம்ம ஒருத்தன் கீழே ஒரு முதலாளியாக இருந்தாலும் சரி, எல்லாருமே தனக்கு கீழே ஒர்க் பண்ணுறவனா ஒரு சமநிலையை நடத்தி ஒரு மரியாதையோடு நடத்துங்கிறது ஒரு பேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி ஏன் உழைப்பாளர் தினம் கொண்டாடுறோம்னா May 1 அப்படின்னா, மிச்சம் இருக்கு 364 நாளும் முதலாளிகள் தினம். அதான் பேஸ். அதுக்காக தான் உழைப்பாளி தினம் ஒரு நாள் வருது. இந்த சமநிலை, இந்த கேப் இதெல்லாம் ஏன் வருதுன்னா, வந்து அதாவது மனிதர்கள் எப்படி இருந்தால் சிங்கம் மாதிரி இருந்தான். சிங்கம் பசிக்கும் போது மட்டும்தான் வேட்டையாடிச்சு. பசிக்கும் போது வேட்டையாடும், சாப்பிட்டு மிச்சத்தை போட்டு போயிடும். இந்த இப்போ எப்படி ஆகிட்டோம்னா, மனுஷன் கிட்டத்தட்ட கழுதப்புலி மாதிரி ஆகிட்டான். கழுதப்புலி என்ன பண்ணணும்னா, சாப்பிட்டதுக்கப்புறம் மிச்சத்தை நாளைக்கு பசிக்கும்னு சொல்லி கூட எடுத்துகிட்டு போகும். ஸோ கழுதப்புலி இருக்க இடத்த பார்த்தீங்கன்னா சுற்றி பணமாக இருக்கும். இந்த இப்போ இருக்க மனுஷன் வந்து பணத்தை பின்னாடி வர மாதிரி அது பணத்தை பின்னாடி ஓடிட்டு இருந்தது. இந்த காலகட்டத்தில் இந்த கேப்பு கிடையில இவங்களெல்லாம் ஏண்டா படைச்சேன் அப்படின்னு வந்து சிவனுக்கு ஒரு லைன் தோணி இருந்தா அது என்னவாக இருந்திருக்கும், அது எப்படி இருந்திருக்கும், அது ரியாக்ஷன் என்னவாக இருந்திருக்கும். அதுதான் ஒரு மனிதன் இந்த சாமி கண்ணை குத்தும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிலீஃப் இருக்க ஒரு மனுஷன் அவன் வாழ்க்கையை எப்படி மாற்றிக்கிறான், அவன் வாழ்க்கையை எப்படி மாற்றிக்கிறதுனால அவனை சுற்றி இருக்க சொசைட்டி அவன் எப்படி மாற்றுறான். ஒரு சின்ன அந்த லைன் தான் மாயன். மாயன் ஹஸ் காட் ஃபேண்டசி, மாயன் ஹஸ் காட் ரியாலிட்டி. நம்ம எல்லாத்தையும் நமக்குள்ளே இருக்க ஒரு கதை, நம்ம டெய்லி பண்ணிகிட்டு இருக்க விஷயங்கள் இதுதான். இதை வேற ஒரு ஸ்டாண்டர்டில் வேற ஒரு காலகட்டத்தில் இதை ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். இது எனக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்துக்கும் ஒரு சரியாக இருக்கும், தமிழுக்கு ஒரு நல்ல படமாக இருக்குங்கிறத ஒரு நம்பிக்கை. அதுக்கு நல்ல டீம் கிடச்சிது. ஃபஸ்ட் ஐ ஷுட் தேங்க் டாக்டர் மோகன சுந்தரம் சார். ஒரு விஷயத்தை நரேட் பண்ணும்போது he said நல்லா இருக்குது, நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வேணுமோ சப்போர்ட் பண்ணிக்கலாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதுக்கு ஐ ஷுட் தேங்க் அண்ட் ஐ தேங்க் மேடம் ஃபார் கமிங் ஹியர். அண்ட் கணேஷ் மோகன சுந்தரம் அவர்கள் கோ-ப்ரொடியூசர், ஐ திங்க் ஒன் ஆஃப் தி யங்கஸ்ட் ப்ரொடியூசர் டு த இண்டஸ்ட்ரி நினைக்கிறேன். இப்போ வெல்கம் டு தமிழ் சினிமா. சௌந்தர் ப்ரோ, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேர்ட்ஸ். அண்ட் யோகி, நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்தது ஹப் அவர் தான் நெட்ஒர்க் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணார். ஸோ இனிஷியலி வி டிஸ்கஸ்ட் அலாட். அண்ட் வின், எனக்கு வந்து சிவனை வந்து ஸ்டைலாக காட்டணும், ஆட்டிடியூடோட காட்டணும் அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் சிவனை காமிச்சிட்டாங்க நம்ம இந்திய சினிமா எல்லாமே. மீசெல்லாம் வலிச்சுட்டு பிளைனாக இருப்பாப்புல,
ஆக்சுவலாக அந்த காலத்தில் ஷேவிங் பண்ணுறது சிவனுக்கு ஷேவிங் பண்ண எங்கே ஜில்லட்லாம் கிடச்சதுன்னு தெரியல. சிவன் தான் தாடி அந்த கரடு முரடான ஒரு ஆள், ஆதி யோகி அவர் தானே. ஸோ ஆதி யோகிக்கு எனக்கு அதுக்கேற்ற ஹைட்டு வெயிட்டு அந்த லுக் எல்லாமே எனக்கு கொஞ்சம் தேவைப்பட்டது. அது கொஞ்சம் அவரை பார்த்தது எனக்கு அந்த கண் எல்லாமே ஐ திங்க் இட் ஒர்க், எங்கள் எழுதுக்கு ஒரு கனெக்ட் ஆச்சு. அந்த சிவன் கனெக்ட் அவர் சொன்னதான். ஸோ பிஸ்னஸ் ஆப் ஹீரோ ஃபார் தி ஸ்கிரிப்ட், ஒரு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜுக்கும். தென் தேங்க்ஸ் பிரியங்கா. பிரியங்கா வந்து அவங்க பேரை கேட்டிங்கன்னா வச்சு நேம் பிரியங்கா அப்படின்வாங்க. இங்கிலீஷ் படத்துக்கு நீ தான் ஹீரோயின். என்ன திரும்ப கேட்டவங்க பிரியங்கா அப்படின்னாங்க. இல்லை திரும்ப சொல்லுங்கள், எனக்கு சரியா புரியல. இப்போ இல்லை பிரியங்கா அப்படின்னாங்க. ஓ இதைத்தான் நீ ஸ்டைலாக சொன்னீங்க, இங்கிலீஷ் நீ கரெக்டாக இருப்பேன்னு சொல்லி தூக்கி இங்கிலீஷில் அவங்களை ஹீரோயினாக போட்டாச்சு. என்ன பிரியங்கா பட் ஓகே. அண்ட் ஷீ இஸ் a வெரி நேச்சுரல் ஆக்ட்ரஸ். இன்னும் நிறைய படங்கள் இன்னும் ஒரு ஐ திங்க் 1 week to 10 daysலேயே அவங்கள பற்றி அவங்களோட படங்கள் பற்றி அனௌன்ஸ்மெண்ட் வரும். பெரிய படங்கள் 4-5 படங்கள் கமிட் ஆகிருக்காங்க. வில் ஆல் தி பெஸ்ட், டூ வெல். அண்ட் நிவேதா எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாக ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்கிரிப்டை பண்ணிவிட்டு எனக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற மாதிரி நம்ம கூட சேர்ந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற மாதிரி பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு டிசைனர் வேணும்னும் போது தென் ஆல்பி என்னோட அசோசியேட் டைரக்டர் சஜஸ்ட் பண்ணான், நிவே ட்ரை பண்ணலான்னு சொல்லி. அப்போ வி கால் நிவே அண்ட் ஸ்போக் அண்ட் வி செட், இல்லைம்மா நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் நிறைய வேலைகள் இருக்கும். நீ பாட்டுக்கு லைஃப் ஸ்டைலில் போய் 4 சட்டையை எடுத்துகிட்டு ஹீரோக்கு போட்டு கொடுத்துட்டு அப்பா வாப்பான்னு சொல்ல முடியாது. அவர் சட்டையை போட மாட்டார் அந்த படத்தில் பாதி நேரம். ஸோ கொஞ்சம் ஏதோ புதுசாக கண்டுபிடி அப்படின்னா திரும்ப நீங்கள் காதி பவனில் போய் வேஸ்ட் வாங்கிட்டு வந்துடலாம்னு பார்த்தாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் கொஞ்சம் வேலை பார்க்க வச்சுருக்கோம். நான் தேங்க்ஸ் நிவி, தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் எஃபர்ட்ஸ். ரமேஷ் ஆச்சாரியா இப்போ தான் சொன்னேன், நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னும் போது நம்ம யோசிக்கும் போது அவர் பண்ணிடலாம் ப்ரோ அப்படின்னாரு. எதோ இருந்தாலும் இல்லை எனக்கு இந்த ஸ்கேலில் எனக்கு கடைசியாக சங்கு ஓதும்போது ஒரு 7 மலை 7 கடல் நான் எங்கள் அம்மாச்சிலாம் கதை சொல்லல, எனக்கு அந்த மாதிரி வேணும் அப்படின்னா. அதெல்லாம் பிரச்சனை இல்லை ப்ரோ, 7 மலை 7 கடல் தானே பண்ணிக்கலாம், எங்கெங்கே பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டுடியோவில் வச்சு ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, எங்கே அங்கே என்ன வருமா அப்படின்னா அதை பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் ஒரு டீட்டெயிலிங் எனக்கு ரமேஷ் ஆச்சாரியிட்ட வந்து நிறைய விஷயங்கள் கிடைச்சது. இதான் பண்ண போகிறோம், இதான் நான் டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு இனிஷியலாக இல்லை எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் கிடைச்சதே அவர் குடிச்ச அந்த 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 ஒரு லுக் புக், ஒரு சின்ன டெஸ்ட் ஒர்க், அந்த எனக்கு ஸ்டோரி போர்டில் எனக்கு எல்லாமே கிடச்சிருச்சு. ஸோ எஸ் இஸ் டன் அ லாட். நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் பெருசாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. சாதாரணமாக ஒரு க்ரீன் மேட்டில் பிளான் பண்ணோம், பட் அந்த அவுட்டுங்கிறத எக்ஸிக்யூட் பண்ணது ரமேஷ் ஆச்சாரியா இஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ ப்ரோ. இந்த ஸ்கிரிப்ட் யூ ஹேவ் லாட் ஆஃப் ஒர்க் டு டூ. டீசர் தான் வெறும் 1 நிமிஷம் இல்லை 40 நிமிஷம் வேலை பெருசாக இருக்குது. ஸோ கேர் அப். வனராஜ் அண்ணன் எனக்கு கேப்டன் கூப்பிட்றேன், எங்கள் டீமோட கேப்டன் அவர் தான். நாங்கள் எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் கூலாக ஒர்க் பண்ணுற ஒரு மனுஷன். வெரி ஃப்ளெக்சிபிள் மேன் டு ஒர்க் வித். எனக்கு ராஜீவன் சார்கிட்ட அவர் அசோசியேட்டாக இருக்கும்போதே இருந்த எனக்கு பழக்கம். விடன் அவர் சொன்ன மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் ரியாலிட்டி ஷோஸ் பண்ணியிருக்கோம். படங்கள் எனக்கு நாங்கள் ஏற்கனவே நான் பண்ண முதல் படத்தில் அவர் இருந்தாலும் அதில் பெருசாக அவருக்கும் எனக்கு பெருசாக கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லை வேலை. இந்த படத்தில் எனக்கு வனராஜ் தேவைப்பட்டது, வனராஜோட அட்வைஸ் ஆரம்பத்துலேருந்து தேவைப்பட்டது. அண்ட் ஹி ஹஸ் டன் அ ஒண்டர்ஃபுல் ஜாப். டீசர்லேயே பார்த்துருப்பீங்க சில விஷயங்கள். ரெஜீஷ் இன்னைக்கு எடிட்டர் இங்கே இல்லை, அண்ட் ஹீஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் ஃபார் பாஸ்ட் 10 years வி ஒர்க் டுகெதர். நீங்கள் உங்கள் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை கிளம்பிட்டான். ஸோ எனி டைம் யூ மஸ்ட் பி ஹியர். ஹாப்பி டு ஹேவ் ஹிம் இன் த டீம். ஜோன்ஸுன்னு பேர் ஜோஸ்ன்னு பேர் வச்சிடலாம். பயங்கர ஃபுல் ஜோஸில் இருப்பாப்பில் எதுவுமே. சின்ன விஷயங்கள் கூட ஒரு நுணுக்கங்கள் அவரோட. நான் சன்னாமூர் ஒரு விஷுவல் ஷோ பண்ணும்போது எனக்கு வந்த சஜஷன், ஜோன்ஸை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு எனக்கு ஒரு நண்பர் சொல்லியிருந்தார். தாஜ் டைரக்டர், இஃப் நாட் போங்கு படத்தோட டைரக்டர். அப்போ ஜோன்ஸோட சாம்பிள்ஸ் வந்துச்சு. எனக்கு கேட்டதுமே ஐ வாஸ் எக்ஸைட்டட். செம்மையாக பண்ணியிருக்கேன்னு சொல்லி நான் விஷால் சாட்டியும் சொன்னேன். அப்போது அது ஒரு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு ஒன்றா ஒரு வாய்ப்பு அமையலை. அப்போ வந்து யோசிச்சுருக்கேன், இருந்தாலும் எங்கேயாவது யூஸ் பண்ணுவேன், நல்லா எழுத்து வரணுமே வசமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்கிரிப்டை தொடும்போது சிக்கனாயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஜோன்ஸ் ஒரு கதை சொல்கிறேன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஹீ லைக் இட். ஹீ எண்ட் ஆஃப் லைக் இட். இல்லை பெண்டை கழட்டிடுவேன், அதெல்லாம் விட மாட்டேன், அவ்வளோ ஈஸியாக ஹாப்பியெல்லாம் ஆக மாட்டேன். ஸோ கெட் லைட் ஒர்க். அருண் வந்து என் முதல் படத்தப்போ அசோசியேட் கேமராமேன். அப்போயே வந்து அவன் சொன்னான் கதை கேட்டேன். அன்றைக்கி தான் அவன் அடுத்த என் படம் ஒரு சின்ன படம் ப்ரொடியூஸ் பண்ணேன். அதுக்கு கேமராமேனாக அருணை ஃபிக்ஸ் பண்ணேன். எனக்கு என்னென்னா ஒரு சினிமாட்டோகிராஃபர் எப்படி இருக்கும்னா ஒரு டைரக்டர் என்ன வேணுங்கிறானோ அதை கொடுக்குறவரா அதை ஒரு அப்லிஃப்ட் பண்ணணும். அவரோட லைட்டிங்கோ அவரோட சின்ன சின்ன நுணுக்கங்களோ வச்சு அவர் அப்லிஃப்ட் பண்ணணும். அந்த இதில் அருண் சொன்னது ஒண்டர்ஃபுல் ஒர்க்காக நான் என்ன யோசிக்கணுங்கிறதா அவனுக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற ஃப்ரேம் நான் சொல்லி முடிக்க முடியும். சார் இது ஓகேவா இல்லை என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத அந்த குயிக்காக ஒர்க் பண்ணக்கூடிய ஆள். தேங்க்ஸ் வரும். தென் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ரவி அண்ணா என்னுடைய எல்லா ப்ராஜெக்ட்லேயும் இருப்பார் கூட. எவ்வளோ காசு கொடுத்தாலும் மிச்சம் காசு கொஞ்சம் தருவார். ஆனால் சார் இவ்வளோ மிச்சம் இருக்குது, இந்த படத்துலையும் கொஞ்சம் கொடுங்க, அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் அந்த கல்ச்சரை. கணேஷ் மை ஃபாக்ஸ் அண்ட் ப்ரோ ஸ்டுடியோ மேனேஜர். அப்படின்னு அசோசியேட் டைரக்டர் அண்ட் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் ஆல்பி. நாங்கள் நிறைய ரியாலிட்டி ஷோஸ் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். இது படம்
as a film together. And my assistant directors, எல்லா பேர் யாராவது இருந்தால் மறந்துடுங்கடா. They are my backbone, சொல்லணும். So this is a wonderful team. I feel எனக்கு blissful to work with this team. இந்த மாதிரி டீம் இருந்தால் கான்ஃபிடென்ட்டாக ஒர்க் பண்ணலாம். எங்கேயுமே பெருமான்னு ஒரு படம் பண்ணேன் 2012 சரியாக போகலை. மேபி அந்த படம் அந்த ஸ்கிரிப்டை கொஞ்சம் சீக்கிரமே பண்ணிட்டேன். எனக்கு கொஞ்சம் லேட்டாக பண்ணியிருக்க வேண்டிய படம் 2017 பண்ணியிருந்தா மேபி அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொஞ்சம் சீக்கிரமே பண்ணிட்டேன். திங்ஸ் டென்ட் ஒர்க். இது மாயன், எனக்கு மாயன்னா வேறு எதுவும் இல்லைங்க, சிவன் தாங்க, வேறு எதுவும் இல்லை. சிவன் இஸ் த பேஸ். அண்ட் நான் அவங்களுக்கே கதையோட சின்ன சின்ன க்ளூஸ் இது கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே ஒரு நல்ல டீம் இருக்குது, நல்ல கண்டென்ட் எல்லாமே நீங்களே பார்த்தீங்க டீசர். இதுக்கு மேலே உங்களோட ஆசீர்வாதம், நீங்கள் எங்களை கூப்பிட்டு போய் கனெக்ட் பண்ணுறது தான் கொண்டு போய் எங்களை சேர்க்கணும். சாமி தப்பு பண்ணால் கண்ணை குத்துங்கிறது ஏற்கனவே நல்ல வேலை குத்தலை. ஏற்கனவே தேட்டருக்கு சினிமா பார்க்க வர மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஒன்று எப்போ குத்தணும்னா அந்த 3 TV சீரியலில் இந்த இதில் அது என்னப்பா என்ன ராக்கர் தமிழ் ராக்கர் டவுன்லோட் பண்ணுறாங்கல்ல, பார்க்கும்போது ஒரு கண்ணு போயிடணும், 2வது படம் பார்த்தா இன்னொரு கண்ணு போயிடணும். நல்லா தான் இருக்கும் ஆக்சுவலாக. கொஞ்சம் ஒரு நல்ல கான்செப்ட் தான். ஆனால் ஒரு விஷயம், தப்பு பண்ணால் சாமி கண்ணை குத்துமோ இல்லையோ இப்போ கொஞ்சம் இறக்கி சங்கில் குத்து தான். ஸோ எல்லாம் கொஞ்சம் பார்த்து திருந்திட்டாங்கன்னா ஆட்சி பண்ணுறவருந்து ஓட்டு போடுறவரையும் எல்லாம் திருந்தி பொறுப்போடு இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் பெருசாக பேசுறதுக்கு இல்லை. ஏதாவது அதிக பேசிக்கிட்டனமா பேசியிருந்தால் மன்னிச்சுங்க. ஏன்னா அது ஊரோட பழக்கமே அப்படி தான், மனசில் பட்டதை பேசுறது மறக்கிறேன், அது ஒன்றுமே பண்ண முடியாது. எனிவே இங்கே வந்திருக்க எல்லா நண்பர்களுக்கும் யாராவது பேரெல்லாம் விட்டுருந்தா மன்னிச்சுங்க. ஹரி ஃபோட்டோகிராஃபர் இஸ் டன் ஒண்டர்ஃபுல் ஜாப். அவன் சின்ன பையன்லேருந்து அவன் கேமரா கையில் பிடிச்சப்பருந்து எனக்கு தெரியும். இஸ் டன் ஒண்டர்ஃபுல் ஜாப். தேங்க்ஸ் ஹரி. மிச்சப்படி பெறதில்லை, இதுக்கப்புறம் உங்கள் கையில் தான் இருக்குது. ப்ளீஸ் டேக் அஸ் டு எல்லா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க, நல்ல சப்போர்ட் கொடுங்க. ஒரு நல்ல படம், நல்ல என்டர்டைன்மெண்ட் தமிழ்லையும் சரி இங்கிலீஷ்லையும் சரி தர முடியுங்கிற இந்த டீமோட நம்பிக்கையோட ஐ கேன் ப்ராமிஸ். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஹியர். வாழ்க தமிழ். தேங்க்யூ. சொல்லணுமா சார்? சாரி, ஃபைனலாக ஒருத்தர் பேரை மிஸ் பண்ணிட்டேன். மாயன் டீசரோட ஆர்ஆர் பண்ணது நம்ம ரமேஷ் ஆச்சாரியாவோட நண்பர் பிரசாத் பிச்சிட்டாப்ல. நான் ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது எனக்கு வாவ் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு. இஸ் டன் அ ஒண்டர்ஃபுல் ஜாப். தேங்க்ஸ் பிரசாத். தேங்க்ஸ் பிரசாத். இங்கே வர வேண்டியது வர முடியல. தேங்க்ஸ் பிரசாத். வி ஜஸ்ட் என்ஜாய் யுவர் மியூசிக். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் லாட். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டிரெக்டர் வி ரெக்வஸ்ட் யூ டு ஸ்டே பேக். ஏன்னா இன்னும் ஒரு நிமிஷம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். படத்தோடைய லுக் புக் பற்றி சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ அந்த புக் ஆஃப் மாயன் வந்து இப்போ நம்ம ஃபியூ வேர்ட்ஸ். பத்திரிகை துறை டிவி மீடியா உறவுகளுக்கு வணக்கம். மன்னிக்கணும், நான் சீஃப் கெஸ்ட்டாக வரல, ஒரு சகோதரனாக வந்திருக்கேன். காலையில் போஸ்டர் பார்த்துட்டு கீழே எதுவுமே பார்க்கல, என்ன சூப்பராக இருக்குன்னு ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு படம் ரிலீஸ் போல அப்படி நினச்சிட்டே இருந்தேன். அப்புறம் ஃபேஸ்புக்கை ஸ்க்ரோல் பண்ணும்போது அவர் ஷேர் பண்ணியிருந்தார், இந்த மாதிரி இன்றைக்கி லான்ச் பண்ண போகிறேன்னு. பயங்கர ஹாப்பி எனக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட நண்பர்கள் என்னோட சகோதரர்கள் யாராவது ஷைன் பண்ணாலோ ஒரு படம் வந்து லான்ச் பண்ணாலோ நான் அதில் எனக்கு சந்தோஷம் கிடைக்கிற மாதிரி தான் நான் நினச்சிப்பேன். அதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். உடனே ஃபோன் பண்ணி விஷ் பண்ணேன் அவருக்கு. நண்பா நீங்களும் வந்துருங்க கண்டிப்பாக, இன்னும் நான் படம் எதுவும் ஃபைனலைஸ் பண்ணல, நீங்களும் இருக்கீங்க, நம்ம முடிவு பண்ணிக்கோம், ஃபஸ்ட் நீங்கள் வந்து டீசர் பாருங்கள், டீசர் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னாரு. ராஜேஷை பற்றி சொல்லணும்னா அண்ணன் எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து தெரியும். நான் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்து இங்கே ப்ரொடியூசராக ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது அவரை வச்சு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு என் மாமா ராஜா விஜய் டிவியில் இருந்தார், அவர் வந்திருக்காரு. அவர் தான் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சார். அப்பயே எனக்கு தெரியும் வனராஜா அண்ணன், ராஜேஷ் எல்லாமே தெரியும். அவர் ராஜேஷ் அண்ணனை பற்றி நம்ம நினச்சோன்னா மைண்டில் ஒரு அப்படியே ஓடிட்டே இருப்பார், ஒரு பாசிட்டிவ் டு த கோர். அவர்கிட்ட ஒரு நெகட்டிவிட்டியே பார்க்க முடியாது, எதிர்மறை சிந்தனையே பார்க்க முடியாது. எப்போது நம்ம பணம் இல்லைனால இல்லை ஒரு தோல்வியை பார்த்தாலோ இல்லை ஒரு சோகமான நிகழ்ச்சியில் ஒரு சிந்தனையில் நம்ம உட்காந்து ஃபெடப்பாய் உட்காந்தா கூட நம்மளுக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்கு. ஆனால் அவரை அப்படி பார்க்கவே முடியாது. ஒரு மாதம் கழிச்சு பார்த்தாலும் 6 மாதம் கழிச்சு பார்த்தாலும் 6 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அதே பாசிட்டிவ் இருக்கும். ஒரு ஜெயிச்சிருவோம் நண்பா, ஜெயிச்சிருவோம் சகோதரா, ஜெயிச்சிருவோம், அது மட்டும் தான் இருக்கும் அவர் மைண்டில். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க சார். த பெஸ்ட் ஒரு டைரக்டர், பெஸ்ட் பாசிட்டிவ் பர்சன் தான் ராஜேஷ். டீசர் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது சவுண்ட் அண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. விஷுவல் சூப்பராக இருக்கு. ஒரு படத்தை டோன் இப்படி தான் இருக்கும், விஷுவல் இப்படி தான் இருக்கும்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சக்ஸஸ் பண்ணி காமிக்கும் போது இன்னும் ப்ரொடியூசருக்கு ரொம்ப உத்வேகமாக இருக்கும், நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஹீரோ ரொம்ப அழகாக இருக்கார், ஹீரோ எல்லாருமே அழகாக இருக்காங்க. ஆனால் நான் இருப்பேனான்றதை கூடிய சீக்கிரம் சொல்லுங்கள். ஸோ வாழ்த்துக்கள். நான் கெஸ்ட்டாக வரல, சகோதரனாக வந்திருக்கேன். இந்த டீமில் நானும் ஒரு ஆளாக வாழ்த்துக்கள் சொல்கிறதுல பெருமைப்படுறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை
நாங்கள் ஒரு படம் மலேசியாவில் ஒன்று எடுத்தோம், வில்லவன்னு. அதே சமயத்தில் நாங்கள் ஆஸ்திரேலியா ஒரு படம் ஐன்னு. ஆனால் நான் பிறந்த ஊர், அப்பா அம்மா பிறந்த ஊர் வந்து தமிழ்நாடு, நாகப்பட்டினம். இந்த ஊரில் ஒரு படம் எடுக்கணும்னு முந்திலேருந்து ஒரு ஆசை தான். இப்போ நம்ம பிரதர் ராஜேஷ் தம்பியை பார்த்தேன், பேசினேன். அவர் பார்த்தேன், ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அகத்தில் அழகு முகத்தில் தெரியும்னு. அப்போ அவங்களோட டீமெல்லாம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஒரு விநாயகர் பக்தன். அவரை பார்த்தேன், பிடிச்சிருந்து. நான் சொன்னேன், தம்பி நீங்கள் செய்யுங்க, நாங்கள் கோப்ரொடியூஸாக வரோம் அப்படின்னு சொல்லி இந்த டீம் எல்லாத்தையும் பார்த்தேன். இந்த டீச்சரை பார்த்தோன்னே எனக்கே என்ன சொல்கிறேன்னு எனக்கே தெரியல. வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. எனக்கு அவங்க திடீர்னு என்னை கூப்பிட்டு பேச சொன்னாங்க, எனக்கு பேச தெரியாது. ஓகே, தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ். ஐம் கணேஷ் மோனசுந்தரம், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஜிவிகே டிஃபன் பிக்சர்ஸ். இது எங்களோட 3வது படம். ஐஐ அண்ட் செகண்ட், அண்ட் நான் வில்லவன் மலேசியாவில் எடுத்த படம். தத்துஸ்ரீ சொன்ன மாதிரி தேங்க்யூ. அண்ட் வெரி வெரி எக்ஸைட்டட் அபவுட் அ டீம், மாயன் டீம். நல்லா இருந்தது, சூப்பர். தேங்க்யூ. அண்ட் தியேட்டரில் பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல் த பெஸ்ட் டீம். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஸ்பீச் கொடுங்கன்னு எனக்கு தெரியாது, யாரும் சொல்லவும் இல்லை. நான் நிறையா ப்ரொடியூசர்ஸ், நிறையா ஃபில்ம் வந்து நம்ம மலேசியாவில் வந்து இந்தியாவிலேருந்து மலேசியாவில் ஃபில்ம் பண்ணுறதுக்கு நம்ம நிறையா ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதான் மொதல் வாட்டி மலேசியாவிலேருந்து வந்து இங்கே இந்தியாவில் வந்து ஒருத்தவங்க படம் எடுக்கிறாங்கனாக்கா அது பெரிய விஷயம். எல்லோரும் சொல்லுவாங்க இந்த மாதிரி மலேசியா ஆக்ட்ரஸ் வந்து மலேசியா வரைக்கும் தான், மலேசியா விட்டு வெளியே போக முடியாது அப்படின்னு எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க. பட் ஐ திங்க் இட்ஸ் அ குட் இனிஷியேட்டிவ். ஓகே, இட்ஸ் அ குட் இனிஷியேட்டிவ் தட் வி கேன் ப்ரௌட்லி சே. என்ன சொல்ல வரேன்னாக்கா, நம்ம மற்ற நாட்டிலையும் போய் நம்ம அந்த படம் எடுக்கலாம் அப்படின்னு அது ஒரு முயற்சி தான். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மலேசியாவிலையும் நிறையா டேலண்டட் நிறைய பேர் இருக்காங்க, டேலண்டட், பட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இல்லை. பட் ஐ திங்க் திஸ் அ குட் பிளாட்ஃபார்ம் ஃபார் தேம் டு ஷோ த டேலண்ட். தேங்க்யூ. Good evening to one and all present over here. And first thing, I want to thank the entire team, starting from producer, director, the technicians, hero, heroine, the leads, everyone. This is one super positive team. So on the team first na sign பண்றேன்னு தெரிஞ்சோனே, the first energy that I felt was super positivity. And in the team oda work பண்றதுக்கு I felt really grateful. And director அண்ணா வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது he was like எனக்கு full thing explain பண்ணாரு. And the way he explained, it cleared me everything and cleared the thoughts in my musical thing. இந்த மாதிரி தான் மியூசிக் பண்ணோன்ற வந்து ஒரு ஐடியாவே he left me. And also ஃபர்ஸ்ட் திங்லேயே எனக்கு ப்ராமிஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, you have good freedom to experiment in music. So I really am grateful to him. And இங்கே வந்திருக்க ப்ரெஸ் அவங்களுக்கும் தேங்க்யூ. எங்கள் டீமை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு ஆல். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த இயக்குனர் ராஜேஷ் கண்ணன் அவர்களுக்கும், நான் கடவுளாக நினைக்கிற இயற்கைக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். பார்த்துருப்பீங்க டீசர், எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா? சவுண்டே இல்லை. சூப்பர், தேங்க்யூ. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்றதான் இல்லை, ரொம்ப ஜாலியாக தான் ஒர்க் பண்ணோம். இந்த டீம் நாங்கள் அப்படி தான். இதில் முக்கியமான இன்னொரு 2 பேர் இருக்காங்க, ரமேஷ் ஆச்சாரியா அண்ட் வனராஜன். ரொம்ப முக்கியமானவங்க இந்த டீசர் பண்ணதில். அவங்களோட ஈடுபாடு ரொம்ப ஜாஸ்தி உண்டு. மற்றபடி படத்தை பற்றி எல்லோரும் சொல்லிட்டாங்க, அவனும் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒன்று சொல்லிக்கணும்னா, டைரக்டரை பற்றி ஒன்று சொல்லிக்கலாம். 2011 நினைக்கிறேன்,
அப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் அவரு கூட பேசணும். அவரு கூட அப்போ பேசவே முடியாது, ரொம்ப பிஸியாக இருப்பார் அவர். ஒரு 5 மினிட்ஸ் அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில, மறந்துருப்பார். அப்போ வாரம் உட்கார், என்ன கால் பண்ண அப்படின்னாரு. சும்மா அவங்கள்ட்ட பேசணும் போல் இருந்தது, கொஞ்சம் எனக்கு ரிலாக்ஸ் தேவை அப்படின்னும்போது, சரி என்ன கதை பேசுவோமா அப்படின்னாரு. ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ் உட்காந்து பேசியிருக்கோம். ஒரு 67 கதையோட கண்டென்ட்டை என்கிட்ட சொல்லிட்டே வந்தார், ஒவ்வொரு கண்டென்ட்டாக. அன்னைக்கு பார்த்து மிரண்டு போனேன். இன்னை வரையும் அவர் எது சொன்னாலும் நான் அப்ஜெக்ஷன் பண்ணுறதே கிடையாது. நிறைய பேர் கேட்பாங்க, அவரு கூட உனக்கு எப்போ செட் ஆகுது அப்படின்பாங்க. இந்த ஒரு காரணம் தான். அவர் ஒன்று டிசைட் பண்ணார்னா அது நமக்கு புரியும். ஸோ எனக்கு அது புரியும், அந்த லாங்குவேஜ், அவரோட லாங்குவேஜ் எனக்கு புரியும். நான் அப்படியே போயிட்டுருக்கேன். தேங்க்ஸ் டு ஆல். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இந்த டீம் வந்து ராஜேஷ் அவருடைய டீம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக பழக்கம் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கும் எல்லாருமே. அதில் வந்து வனராஜ், ரஜேஷ், ராஜேஷ் எல்லாருமே வந்து ஒரு 15 வருஷமாக நிறைய கதைகள்லாம் பேசிகிட்டே இருப்போம். பட் எங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு நாங்களாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் என்னவாக இருக்குன்னு யோசிக்கும்போது இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்னென்னா எல்லாருமே அந்த சிவன் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும்போது க்ரியேட்டிவாக நிறைய ஒர்க் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் வந்து இருந்துச்சு இதில். அப்போது கதை கேட்டப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான போர்ஷன்ஸ் நிறைய இருந்தப்போ இதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்து நிறைய ஒர்க் பண்ணோம். அதில் வந்து எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக ஒர்க் பண்ணாங்க. குறிப்பாக என்னோட டீமில் வந்து நான் 2 பேரை வந்து இவங்க எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஏன்னா இது என்னோட வேலை மட்டும் இல்லை, என்னோட டீமில் வந்து விஎஃப்எக்ஸில் ஒர்க் பண்ண, ரொம்ப கஷ்டப்பட்ட, டே நைட்டாக ஒர்க் பண்ணேன். அவங்க 2 பேர்த்தையும் நான் மேடைக்கு கூப்பிடணும்னு ஆசைப்பட்றேன். மணிகண்டன் அண்ட் திருச்செல்வம் மேடைக்கு வரணும். வாங்க. இவங்க 2 பேரும் வந்து இந்த கிட்டத்தட்ட வந்து இது முன்னாடியே டேட் ஃபிக்ஸ் பண்ணி தான் இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எல்லாருமே வந்து என்னாச்சுன்னா டே நைட்டாக டீம் எல்லோரும் ஹேண்டில் பண்ணி நிறைய டெக்னிக்கலாக நிறைய வேலைகள்லாம் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் இவங்க 2 பேரும் வந்து டைம் பார்க்காம ஒர்க் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் ப்ராஜெக்ட் எல்லா ப்ராஜெக்ட்டுமே இப்படி தான் நாங்கள் டைம் பார்க்காம ஒர்க் பண்ணுறோம். குறிப்பாக இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு ப்ராஜெக்ட். ஏன்னா எல்லாருமே கிட்டத்தட்ட 35 வயசில் காலேஜுக்கு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த டீமே எங்களுக்கு அப்படி தான் அமைஞ்சது. ஏன்னா ராஜேஷ் அந்த மாதிரி ஆள் தான் அவர். தங்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்குற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் ராஜேஷ் அவர். ஸோ அதனால் அவர்கிட்ட வந்து நிறைய நம்ம வாங்கிக்கலான்றதுனால இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப பெரிய எங்களுக்கு வந்து எல்லாமே கிடச்சிச்சு இந்த ப்ராஜெக்ட்லேன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு. இந்த டீமும் சரி, பார்த்துட்டு இருக்க எங்கள் எல்லாருக்குமே எங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் வணக்கம். எஃபோர்ட் போட்டுக்க பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் சொல்லக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு. மற்றபடி வந்து நான் வந்து என்னன்னா ராஜேஷை பற்றி சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, ரமேஷ் சொன்ன மாதிரி ராஜேஷ் வந்து எனக்கு ஒரு 15 வருஷத்துக்கு மேலே உள்ள நண்பர். துருதுன்னு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்பார். அப்போ என்னென்னா வந்து அவர் ஃப்யூச்சரில் இப்படிலாம் ஒரு படம் பண்ணுவார்னு எங்களுக்கு தெரியாது. நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணுவார், நிறைய ரியாலிட்டி ஷோ பண்ணுவார். அதாவது ராஜேஷ்க்கு வந்து என்ன வேணுங்கிறதோட எது தேவையில்லைங்க நல்லாவே தெரியும் அவருக்கு. ஸோ அவர் என்ன சூஸ் பண்ணுறாரோ அனாவசியமாக இருக்காது, ரொம்ப தெளிவாக பண்ணுவார். ஸோ அந்த வகையில் இந்த படமும் வந்து அவர் ரொம்ப திட்டமிட்டு பண்ணுவாருங்கிறத வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லாத ஒரு மனிதர் ராஜேஷ். அதுக்கப்புறம் என்ன படம் பண்ண வரும்போது பார்த்தா நாங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறப்போ எதையுமே மறக்காமல் இன்றைக்கி ஃப்யூச்சரில் படம் பண்ணும்போது யாரெல்லாம் வேணும்னு நினச்சாரோ அவங்களெல்லாம் மறக்காமல் வந்து ராஜேஷ் வந்து கூப்பிட்டதுக்கு வந்து ராஜேஷ்க்கு வந்து எனக்கு ஒரு நன்றி சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. ஏன்னா நாங்கள் எல்லாம் நிறைய பேர் வந்து இப்போ வந்து இடையில சந்திக்காமலே இருந்த ஒரு சம்பவங்கள்லாம் இருக்குது. ஆனால் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் எல்லாம் சேரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அருண், ரமேஷ், ரஜேஷ் எல்லாமே சேர்ந்து பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குது. இந்த படத்துக்கு பக்கப்பலமாக இருக்கிற சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் சார். மீண்டும் வந்து இன்னும் நீங்கள் தமிழில் நிறையா படம் பண்ணணும் சார், அது எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி இப்போ இந்த சின்ன படங்களை வந்து சப்போர்ட் பண்ணுற ஆட்கள் நிறைய கம்மியாயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நல்ல டீமுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். இன்னும் நிறையா பண்ணணும். குறிப்பாக ஆர்ட் டைரக்ஷன் பற்றி பேசும்போது இன்றைக்கெலாம் வந்து ரொம்ப சின்ன படங்கள் வரும்போது ஆர்ட் டைரக்ஷனோட வேல்யூ கம்மியாகிட்டு இருக்கு. ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறது வந்து இந்த ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி இன்னும் நிறைய படங்கள் வரணும். இந்த டீமுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கு, உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்குன்னு நிச்சயமாக நம்புகிறோம். விரைவில் இந்த படத்தை பார்க்கும்போது இன்னும் நிறைய அடுத்த சந்திப்பில் நிறைய பேசணும்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானும் டீசர் பார்க்கல, இங்கே வந்து தான் பார்த்தேன்.
வர வரைக்கும் ரொம்ப கேஷுவலாக கூலாக வந்தேன். பார்த்ததுக்கப்புறம் எனக்கே நர்வஸ் ஆயிடுச்சு, என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப இந்த டீம் அமைஞ்சது வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் ஆக்சுவலாக. இது வரைக்கும் பண்ண படங்களில் எனக்கு கிடைக்காத ஃப்ரீடம், கிடைக்காத க்ரியேட்டிவ் பிளாட்ஃபார்ம் இந்த படத்தில் எனக்கு கிடச்சிருக்கு. அதுக்கு நான் ராஜேஷ் சாருக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அஃப்கோர்ஸ் ப்ரொடியூசர் சார், ரொம்ப தேங்க்ஸ். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி க்ரியேட்டிவான மூவிஸை வந்து ரொம்ப பார்க்க முடியறதில்ல இப்போது, தமிழ் சினிமாலேயும் சரி மற்றதுலேயும் சரி. ஸோ இந்த மாதிரி க்ரியேட்டிவான மூவிஸை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். ஜிவிகேஎம் எலிஃபென்ட் பிக்சர்ஸ் சார்பாக தேங்க்யூ. உங்களாவது வெல்கம் பண்ணுறதுக்கு ஐ எம் வெரி ஹானர்ட். இது எங்களோட முதல் திரைப்படம் தமிழில் இன் காலிவுட். நான் ராஜேஷ் பிரதரை மீட் பண்ணும்போது இந்த ஸ்டோரியை வந்து நரேட் பண்ணுறதுக்கு ஐ வாஸ் இன் சென்னை. ஸோ இந்த கதை கேட்டுட்டு நான் முதல்ல வந்து என் பாஸ்ட்டு தான் முதல்ல சொன்னேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல கதை இருக்குது, நம்ம இப்போ கரண்ட்லி ஆஸ்திரேலியாவில் ஒரு படம் பண்ணியிருக்கோம் ஐஐன்னு. இது ரைட் டைம் டு லான்ச் வினோட் இன் தமிழ் சினிமான்ட்டுன்னு. ஒரு ஹெசிடேஷன் இல்லாமல் சார் வந்து ராஜேஷ் பிரதர் மேலே நம்பிக்கையிலையும் நான் சொன்ன இந்த வார்த்தையில் நம்பி ஹி கேம் டவுன் டு சென்னை. வந்து இந்த கதையை கேட்டு இட் டுக் ஃபியூ மந்த்ஸ் மல்டிபிள் மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நாங்கள் இந்த கதையை வந்து ஃபைனலைஸ் பண்ணி இந்த மாதிரி 2019 இஸ் ரைட் டைம் இந்த படத்தை லான்ச் பண்ணுறதுக்குன்னு. ஸோ வந்த ப்ரெஸ் பீப்புள், மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட் ஆதரவு எங்களுக்கு எப்பயுமே தேவை. ராஜேஷ் ஹாஸ் அ வெரி வண்டர்ஃபுல் டீம். எங்களை தி ஃபீல் அஸ் ஹோம். தேங்க்யூ பிரதர் ஃபார் யோர் ஹாஸ்பிட்டாலிட்டி எவ்ரிதிங். ரமேஷ், வன்ராஜ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. We are excited to do more projects in Tamil Nadu. Looking forward for a great year ahead. All the best. Thank you. மேடம் ஃப்ரெண்ட்ல வாங்க மேடம். புக் ஆஃப் மைண்ட் ஓபன் பண்ணியாச்சு. இனிமேல் தப்பு பண்ணா சிவன் சங்கிலே குத்துவாரு, பாத்துங்க.